தினமும் உன் ஃப்ரெண்டு தானே உனக்கு ஸ்வீட் கொடுக்குறாரு. இன்னைக்கு நீ அவருக்கு இந்த பருப்பு பாயசத்தை கொடுக்கணும். ம்? பருப்பு பாயசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே? பாயசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை ஊற வச்சிடலாம். 1/2 கப் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பருப்பு பார்த்தீங்கன்னா 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இதுலேயும் 2 கப் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் ஜவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதே வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றி இது கொதி வரும்போது தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான வெல்லம் ரெடி பண்ணிடலாம். 1.25 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைய வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா பருப்பும் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. பருப்பை கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிக்க வேண்டாம். இதில் வேக வச்சிருக்க ஜவ்வரிசி வெல்லத்தையும் கூடவே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் ஆறி இருக்கும். இந்த நேரத்தில் 1 கப் பால் சேர்க்கணும். பால் கம்மியாக சேருங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்க 1 கப் பாலை சேர்த்துக்கோங்க. பால் பார்த்தீங்கன்னா கொதிச்சு ஆறின பாலாக இருக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பால் சேர்க்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு திரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் நெய்யில் வறுத்த முந்திரியும் பாதாமும் சேர்க்குறேன். இப்போ உங்களுக்கு பாயசம் சூடு வேணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.